காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கட்டிலை பத்தி தான். நிறைய பேர் கட்டிலை பத்தி கேட்டிருந்தீங்க. ரேட் எவ்வளோ அப்படின்ட்டு. ரேட்டு சொன்னதுக்கு அப்புறமா வந்துட்டு ரொம்ப ரேட்டா இருக்கு, ஏன் இப்படி இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்லயுமே கேட்டிருந்தாங்க. இங்க பக்கத்துல நம்ம பார்க்குறவங்களுமே கேட்டிருந்தாங்க. ரேட்டு ஏன் இவ்வளோ இருக்குன்றதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த கட்டில் வாங்குற பிளானே எங்களுக்கு இல்லை. யதார்த்தமா எங்க அத்தை பொண்ணு வந்திருந்தாலும் பல்லாவரத்துல போயிட்டு கட்டில் பார்க்கலாம், அந்த சந்தை போட்டுருவாங்கல்ல, அங்க போய் கட்டில்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அவங்களும் அப்படியே ஊருக்கு போயிட்டாங்களா, நானும் இருந்துட்டேன். அப்புறம் அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கட்டில் பார்க்க போறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா சொன்னாங்க, போய் பாரு, உனக்கு செட் ஆச்சுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஆல்ரெடி அப்பாவுக்கு ஒரு கட்டில் எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. அதனால போய் பார்க்க சொன்னாங்க. அன்னைக்கு அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் சண்டே கால் பண்ணும்போது என்கிட்ட கேட்டாங்க, யதார்த்தமா கேட்டாங்க, என்னம்மா அன்னைக்கு போய் கட்டில் பார்க்குறேன்னு சொன்னியே, போய் பார்த்தியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லப்பா போய் பார்க்கல அப்படின்னு சொன்னேன். ஒரு டைம் அப்பா இங்கே வந்திருக்கப்போ வந்து நம்ம பக்கத்துல இந்த தெருவுலேயே வந்துட்டு போய் கட்டில் கேட்டிருந்தாங்களாம். அங்கே வந்துட்டு வர சொல்லுங்க, மாடல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அதனால அப்பா அதை வச்சுட்டு, நீ அங்கே போய் பாரு, பிடிச்சிருந்தா வாங்கிக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. நானுமே அந்த அண்ணன்ட்ட போய் விசாரிச்சோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கட்டில் வந்துட்டு இங்கே இல்லை, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் செல்லில் ஃபோட்டோ காட்டுறேன், நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மாடல் எடுத்துகிட்டு வருவோம், நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்தாலுமே ஒரு 2, 3 அந்த மாதிரி தான் கட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க. மொத்தமாக நமக்கு நிறைய மாடல் பார்க்க மாட்டாங்க. இந்த கட்டில் நம்ம வாங்க போகும்போதே ஒரு 20 கட்டில் கிட்ட நான் பார்த்து செலக்ட் பண்ணேன். யதார்த்தமாக சண்டே கால் பண்ணாங்களா, என்னாச்சு கட்டில் போய் விசாரிச்சியான்னு கேட்டாங்க. போய் கேட்டேன்ப்பா, ரேட் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க, அதுவும் போல் ஒரு 2, 3 கட்டில் கொண்டு வருவாங்களாம், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எடுத்துக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். ரேட்டுமே வந்துட்டு 2 பேர் படுக்கிற மாதிரியே வந்து 19,000, அதுக்கப்புறம் 21,000 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பெட் இல்லை, கட்டில் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுவே ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இப்போ வந்துட்டு எல்லாருமே சொல்கிறாங்க, கட்டில் கம்மியாக ரேட்லேயே கிடைக்குது, ஏன் இவ்வளோ கொடுத்து வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இது ஃபுல்லாகவே ஒரே மரத்தில் செஞ்ச கட்டில், தேக்கு மர கட்டில் தான். மரத்தில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட் போடுறாங்க. நானும் எல்லாமே சுற்றி விசாரிச்சுட்டு வந்துட்டேன். அதுலேயும் இல்லாமல் பிளைவுட் மிக்ஸ் பண்ணுறாங்க இல்லை, இது பிளைவுட் மிக்ஸ் பண்ண மாதிரிலாம் இருக்கிற கட்டில்லாம் ரேட்டு கம்மி தான். அந்த மாதிரி கட்டிலுமே நாங்கள் கிங் சைஸ் கட்டில் பார்த்தோம், 21,000 தான். ஆனால் என்னன்னா, அது தண்ணி பட்டா ஒரு மாதிரி உப்பிட்டு வந்துடுது, அதெல்லாம் வேஸ்ட் வாங்கி. அது மாதிரி நிறைய வெரைட்டியில் கட்டில் இருக்குது, நமக்கு கம்மியாகவும் கிடைக்குது. அந்த கட்டில் இந்த மாதிரி இருக்குமா, பெஸ்ட்டாக இருக்குமான்றது தான் நமக்கு கேள்வி. கட்டிலுக்கு வந்து 10 வருஷம் வாரண்டி இருக்கு. எதுனா சின்ன சின்ன டேமேஜ் அப்படின்னா வந்து உடனே பார்த்து கொடுத்துருவோம். அப்படி இல்லை ஒரு பெரிய டேமேஜா இருக்கு அப்படின்னா நாங்கள் கட்டிலே மாற்றி கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பெட்டுக்குமே வாரண்டி இருக்கு 2 வருஷம். பெட்ல எதனா பிரச்சனைனா அந்த 2 வருஷத்துக்குள்ள நம்ம மாத்திக்கலாம். அதனால இது போதும், பரவாயில்ல, வாங்குறதே வாங்குறோம், கொஞ்சம் பெஸ்டா வாங்குவோம். இது வந்து தேக்கு மரக்கட்டில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில இருக்கும், அதனாலதான் இவ்வளவு ரேட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மரங்கள்லயே நிறைய வெரைட்டி இருக்கு. ஏதோ பேர் சொன்னாங்க, எனக்கு ஆனால் தெரியல. இன்னொன்று சொன்னாங்க, பிளைவுட் மிக்ஸ் ஆகி வர கட்டில்லாம் வந்துட்டு ரேட் கம்மி தான் அப்படின்ட்டு, அதையுமே போய் பார்த்தேன். ஆனால் எனக்கு அது என்னமோ பிடிக்கல. அவங்களே சொல்லிட்டாங்க, லைட்டாக தண்ணி எங்கேயாவது பட்டா கூட அது ஒரு மாதிரி உப்பி வந்துடும், அது உங்களுக்கு வேஸ்ட் தான், லைஃப் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட பார்த்தாச்சு. பெஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்றதான் அப்பாவோட ஐடியா. எனக்கு வந்து கட்டிலாக இருந்தால் போதும், ஏன் இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். அப்பா வந்து வாங்கினா பெஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வாங்கியாச்சு. எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் ரொம்ப பிடிக்கும், அதனால இது செலக்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஒரு மாதிரி கொச்ச கொச்சன்னு இல்லாமல் நல்லா நீட்டாக அழகாக இருந்துச்சு பார்க்கவே. அதனால தான் இந்த டிசைனை நான் செலக்ட் பண்ணேன். நீங்களும் கட்டில் வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா நல்லா விசாரித்து பார்த்து வாங்குங்க, அதுதான் பெஸ்ட்டு. இவ்வளோ காஸ்ட்லியாக தான் வாங்கணும்னு இல்லை, உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பார்த்து வாங்குங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. பாய்.